வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 12th ஜூலையோடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருக்காங்க. A wild elephant in the flooded waters of Hajo in Kamrup district of Assam. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அசாமில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் எதனால் அசாமில் இயர் ஆன் இயர் வந்துட்டு ஃப்ளட் டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசன்ஸையும் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அசாமில் இருக்கக்கூடிய காசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் ரெக்கார்டட் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ளட் சின்ஸ் 2014. ஸோ இது வரைக்கும் அங்கே இருந்த ஒரு 174 அனிமல்ஸோடைய லைஃப் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு கிளைம் ஆயிருக்கு இந்த ஒரு ஃப்ளட்ஸ்னால. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் காசிரங்கா நேஷனல் பார்க்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அசாமில் இருக்கக்கூடிய குலகாத் அண்ட் நவகான் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதை 1974 தான் வந்துட்டு நேஷனல் பார்க்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இங்கே தான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய 2/3 பாப்புலேஷன் ஆஃப் தி ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஃப்ளோரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் வெட் அலூவியல் கிராஸ்லேண்ட், செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடிவஸ் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபானா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ எலிஃபெண்ட். அதே மாதிரி என்டேஞ்சர்ட் அண்ட் எண்டமிக் வெஸ்டர்ன் ஹொலாக் கிப்பான். ஸோ ஏப்ஸ் வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு ஏப் மட்டும்தான் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் ஹலோக் கிப்பான். அந்த கிப்பான்ஸ் வந்துட்டு இங்கே மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. And it is home to approximately 478 species of both resident and migratory birds. So அது மட்டும் இல்லாமல் it is home to critically endangered Bengal florican. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. Why are dengue cases on the rise worldwide? ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ இன் இந்தியா ஸோ டெங்குவுடைய அந்த கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அக்கார்டிங் டு த டேட்டா பப்ளிஷ்ட் பை நேஷனல் சென்டர் ஃபார் வெக்டர் பார்ன் டிசீசஸ் கண்ட்ரோல் ஆஸ் ஆஃப் ஏப்ரல் 2030 இந்தியாவில் வந்துட்டு 19,447 கேசஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தேர் ஆர் 16 டெத் வித் கேரளா அண்ட் தமிழ்நாடு லீடிங் இன் நம்பர்ஸ். அண்ட் கர்நாடகாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக 2,503 கேசஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. And now it has been recorded 7,840 cases and 7 deaths as of July. So இப்போ வேர்ல்ட் லெவல் டேட்டா நம்ம பார்க்கலாம். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டேட்டா படி ஆஸ் ஆஃப் ஏப்ரல் 30 ஓவர் 7.6 மில்லியன் கேசஸ் ஆஃப் டெங்கு வந்துட்டு 2024 ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் திஸ் இன்க்ளூட்ஸ் 3.4 மில்லியன் கன்ஃபர்ம்டு கேசஸ், ஓவர் 16,000 சிவியர் கேசஸ் அண்ட் ஓவர் 3,000 டெத். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய இன்க்ரீஸ். அண்ட் இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் டெங்குவை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டெங்கு இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ பிரேக் போன் ஃபீவர். ஸோ இது வந்துட்டு ஒரு மஸ்கிட்டோ பார்ன் வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த வைரஸோடைய நேம் வந்துட்டு இட் இஸ் டெங்பி. ஸோ யூஸ்வலாக இது எங்கே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்ஸில் மோஸ்ட்லி இன் அர்பன் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸில் இந்த டெங்குவுடைய ஸ்ப்ரெட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இதனுடைய டிரான்ஸ்மிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் வயா மஸ்கிட்டோஸ், particularly Aedes mosquitoes carrying one of the 4 types of dengue virus. ஸோ இது வந்துட்டு பர்சன் டு பர்சன் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாது. பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் எப்போ ஆகும் அப்படின்னா ப்ரெக்னென்ட் விமன்லேருந்து அவங்களுடைய அந்த ஃபீட்டஸ்க்கு தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதர்வைஸ் இட் ஸ்ப்ரெட்ஸ் ஒன்லி வயா மஸ்கிட்டோ. ஸோ இப்போ ஒரு பர்சனுக்கு இந்த டெங்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவருடைய வாழ்நாளில் இன்னொரு தடவை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு அவருடைய லைஃப்பில் அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அவரை வந்துட்டு அட்டாக் பண்ணும். அதாவது அவர் டெவலப் பண்ணக்கூடிய அந்த இம்யூனிட்டி வந்து அடுத்த டைம் டெங்கு வராமல் அவரை வந்துட்டு காப்பாற்றாது. பிகாஸ் இட் வில் பி சேஞ்சிங் ஆல் த டைம். அண்ட் அடுத்து இதில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ காமனான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ஹை ஃபீவர், ஹெட் ஏக், பாடி ஏக்ஸ், நாசியா அண்ட் ரேஷ். ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு இட் வில் கெட் பெட்டர் இன் 1 to 2 weeks. அண்ட் ஸோ அ ஸ்மால் பாப்புலேஷன் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த டெங்கு ஃபீவர் வந்தது அப்படின்னா இட் மே பி அ சிவியர் கேஸ் and it is called as dengue hemorrhagic fever. ஸோ இப்போ ஒருவேளை இண்டிவிஜுவல்ஸ்க்கு செகண்ட் டைமாக அந்த டெங்கு வந்துட்டு அட்டாக் ஆச்சு அப்படின்னா ஸோ கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் சிவியர் டெங்கு வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இட் மே பி ஆல்சோ ஃபீட்டல். ஸோ இதனுடைய ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there is no specific medicine to treat the dengue. அண்ட் ஃபோக்கஸ் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா பெயின் சிம்டம்ஸை அலிவியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க.
அண்ட் சப்போர்ட்டிவ் கேர் கொடுப்பாங்க, சச் as பெயின் ரிலீவர்ஸ், பெட் ரெஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளூயிட்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. சான் பெர்னாண்டோ பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் மதர்ஷிப் டு டாக் அட் வில்லிங்கம் சீபோர்ட். ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய வில்லியம்ஸ் இன்டர்நேஷ்னல் சீபோர்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். ஸோ இது வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரமில் இருக்குது. ஸோ இந்த போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மதர்ஷிப் வந்திருக்கு. ஸோ அந்த மதர்ஷிப்போடைய நேம் வந்துட்டு இட் இஸ் எம்வி சான் பெர்னாண்டோ. ஸோ மதர்ஷிப் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அ லார்ஜ் கார்கோ வெசல் தட் ஆக்ட்ஸ் அஸ் அ சென்ட்ரல் ஹப் ஃபார் தி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ இந்த எம்வி சான் பெர்னாண்டோ பார்த்தோம் அப்படின்னா, இட் கேரிஸ் 2000 கண்டெய்னர்ஸ், வாஸ் கிவன் அ கிராண்ட் வெல்கம் அட் தி போர்ட். ஸோ இந்த ஷிப்பை வந்துட்டு இப்போதைக்கு பர்த் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் அ ட்ரையல் ரன் ஆஃப் த போர்ட். ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் அங்கே ரன் பண்ணப்படலை. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் டீப் வாட்டர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 words. ஸோ ஒன்று வந்துட்டு டீப் வாட்டர் போர்ட், இன்னொன்று வந்துட்டு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். ஸோ டீப் வாட்டர் போர்ட் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் அ மேன்மேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இது வந்துட்டு ஹேண்ட்லிங், ஸ்டோரிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் பைப்லைன்ஸ், பம்பிங் ஸ்டேஷன்ஸ், சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் மூரிங் buoys. ஸோ இது எல்லாமே இருக்கும். திஸ் இஸ் கால்ட் as a deep water port. ஸோ இதுவே டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்றது என்னென்னா, ஸோ இந்த இடத்துல வேற ஒரு இடத்துக்கு ஒரு ஷிப் போகுது அப்படின்னா, அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஷிப்பில் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் மாற்றி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு கேரளாவுடைய சதர்ன்மோஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து ஒரு ஷிப்பு போகுது அப்படின்னா, அந்த ஒரு ஷிப்பு வந்துட்டு வில்லிங்கம் போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வேற ஒரு ஷிப்புக்கு மாற்றிட்டு அங்கேருந்து அது வந்துட்டு வேற ஒரு லொக்கேஷனுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் துபாயோ இல்லைன்னா வேற ஒரு லொக்கேஷனுக்கும் போகும். ஸோ இங்கே வந்துட்டு யூஸ்வலாக ஆஃப்லோடிங் அண்ட் ஆன்லோடிங் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். ஸோ இது ரெண்டுடைய காம்பினேஷன் தான் இந்த இருக்கக்கூடிய இந்த வில்லிங்கம் இன்டர்நேஷ்னல் சீ போர்ட். ஸோ இந்தியாவுக்கு எதுக்காக இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வேணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிகாஸ் இந்தியா லேக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு டீல் வித் அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் ஷிப்ஸ். ஸோ இந்தியாவில் வந்துட்டு 13 மேஜர் போர்ட் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்துட்டு ஒரு லேண்ட் சைடு மெகா போர்ட் அண்ட் டெர்மினல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு டீல் வித் அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் ஷிப்ஸ் வந்துட்டு இந்தியாவில் இல்லை. அதுக்காக தான் இது வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் நியர்லி 75% ஆஃப் தி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கார்கோ இந்தியாவிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய போர்ட்ஸில் தான் ப்ராசஸ் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் கொலம்போ, சிங்கப்பூர் அண்ட் கிளாங். ஸோ இதை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் எல்லாமே வில்லிங்கம்லேயே நடக்கும். In fiscal 2021-22, a total transshipment cargo of India was about 4.6 million TEU, அதாவது 20 food equivalent units, out of which about 4.2 million TEUs it was handled outside India. ஸோ இது ஒரு பெரிய வால்யூம். ஸோ இந்த வில்லிங்கம் ஏர்போர்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இட் வில் ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் ஆல்சோ. ஸோ மற்ற பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இன்க்ரீசஸ் தி ஃபாரெக்ஸ் சேவிங்ஸ், அதே மாதிரி இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இட் இன்க்ரீசஸ் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அட் அதர் இந்தியன் போர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ தீஸ் ஆர் தி அதர் பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த வில்லிங்கம் இன்டர்நேஷ்னல் சீபோர்ட் ப்ராஜெக்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் கேரளாஸ் திருவனந்தபுரம் அண்ட் இது ஒரு மல்டி பர்பஸ் சீபோர்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது யார் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதானி போர்ட் அண்ட் SEZ பிரைவேட் லிமிடெட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை என்ன மாடலில் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிசைன், பில்ட், ஃபினான்ஸ், ஆப்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல் DBFOT மாடலில் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய GS3 பேப்பரில் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் ஃப்ரம் யோர் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த DBFOT மாடலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். ஸோ இந்த ஒரு மாடலில் ப்ரைவேட் பார்ட்னர் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுவாங்க, பில்ட் பண்ணுவாங்க, தே வில் ஆல்சோ ஃபினான்ஸ் தி ப்ராஜெக்ட் அண்ட் தே வில் ஆப்ரேட் தி ப்ராஜெக்ட் ஃபார் அ கான்ட்ராக்டட் பீரியட். ஒரு 20 to 30 years யூஸ்வலாக அவங்க அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அதை பப்ளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் DBFOT மாடல். ஸோ யூஸ்வலாக இது லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க. So according to the agreement of the total investment, Adani Group they will invest rupees 2,454 crore
and another rupees 1635 crore. இது வந்துட்டு it will be mobilized from the state and central government as the viability gap funding. ஸோ 2454 வந்து அதானி குரூப் போடுவாங்க, மீதி 1635 வந்துட்டு மொபிலைஸ் பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ இதுக்காக கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 500 acres ஆஃப் லேண்டையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த DVFOT உடைய டீல் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார் 40 years வித் த ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஃபார் 20 years. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக டெல்லியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிம்ஸ்டெக் ஃபாரின் மினிஸ்டர்ஸோடைய ரெட்ரீட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இது வந்துட்டு எதுக்காக ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பிகாஸ் இப்போ வந்துட்டு மியன்மாரில் ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது வந்துட்டு இட் வாஸ் நாட் குட் பிகாஸ் மிலிட்ரி ஜுந்தா. ஸோ இப்போ வந்துட்டு மியன்மார் இட் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் மிலிட்டரி. ஆனால் அந்த மிலிட்ரி ஜுந்தா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எத்தனிக் கம்யூனிட்டிஸ். ஸோ நிறைய எத்தனிக் ஆர்ம்டு ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு மிலிட்ரிக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு அவங்க பேட்டில் ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மியன்மார் இஸ் இன் அ வெரி பேட் சுச்சுவேஷன். ஆனால் இந்த பிம்ஸ்டெக் மூலியமாக மியன்மாரில் இந்தியா அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரீஸ், ஸோ மொத்தமாக வந்துட்டு 7 countries இருக்காங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து மியன்மாரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ மியன்மாரில் அந்த சுச்சுவேஷன் சரி இல்லாததுனால ஸோ வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மீட்டிங்கை பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பீன் ஆன் Thursday. இது வந்துட்டு டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ இந்த பிம்ஸ்டெக் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இட் இஸ் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஸோ இந்த ஒரு பிம்ஸ்டெக்கை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன். இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1997. ஸோ இனிஷியலாக இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா டு ப்ரமோட் தி எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெக்னிக்கல் கொலாபரேஷன் அமங் த கண்ட்ரீஸ் பார்டரிங் தி பே ஆஃப் பெங்கால். So BIMSTEC region வந்துட்டு it is home to more than 1.7 billion people which constitutes around 23% of the global population. So இந்த BIMSTEC organizationல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா it includes Bangladesh, Bhutan, India, Myanmar, Nepal, Sri Lanka and Thailand. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி செக்டார்ஸ், ஸோ இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், டூரிசம், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரிஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பிம்ஸ்டெக் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் வந்துட்டு தே வில் ஃபோக்கஸ் ஆன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. சென்டர் செட் டு ட்வீக் கிரைட்டீரியா ஃபார் அக்கார்டிங் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஸ்டேட்டஸ். ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஸ்டேட்டஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் க்ரைட்டீரியாவில் வந்துட்டு சில சேஞ்சஸ் மேக் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் தே ஆர் பிளானிங். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இப்போதைக்கு கரண்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் என்னென்ன லாங்குவேஜஸ்க்கு இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கரண்ட் க்ரைட்டீரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜ்க்கு வந்துட்டு ஒரு ஹை ஆன்டிக்விட்டி இருக்கணும் இன் இட்ஸ் ஏர்லி டெக்ஸ்ட் அண்ட் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஓவர் 1500 to 2000 இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழுக்கு வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ஏர்லி டெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டியூரிங் த சோலா டைம் பீரியட்ஸே அண்ட் பாண்டியா டைம் பீரியட்ஸே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப பழமையான லிட்ரேச்சர்ஸ் அதெல்லாம். A body of ancient literature or text it is considered valuable heritage by generation of speakers. For example, சங்கம் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய திருக்குறள் இப்போவுமே நம்ம வந்துட்டு அதை ரிவர் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஆஃப் ஹெரிட்டேஜ். அண்ட் அடுத்து வந்துட்டு த லிட்ரரி ட்ரெடிஷன் ஷுட் பி ஒரிஜினல் அண்ட் நாட் borrowed ஃப்ரம் அனதர் ஸ்பீச் கம்யூனிட்டி. ஸோ இப்போ தமிழ் அப்படின்றது வந்து தன்னிச்சு உருவான ஒரு லாங்குவேஜை தவிர ஸோ இது வந்துட்டு மலையாளத்திலிருந்தோ இல்லைன்னா கன்னடத்திலிருந்தோ தெலுங்குலேருந்தோ வந்துட்டு உருவானது கிடையாது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் தமிழ் கம்யூனிட்டி வந்துட்டு தே ஆர் டிஃப்ரெண்ட். அண்ட் அடுத்து த செட் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் வந்துட்டு இட் ஷுட் பி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மாடர்ன் ஃபார்மேட். There may also be a discontinuity between the classical languages and its later forms or its offshoot. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் க்ரைட்டீரியா ஃபார் அக்கார்டிங் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ். ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு லாங்குவேஜுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க டு ப்ரமோட் தட் லாங்குவேஜ். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் 2 major annual international awards for scholars of eminence in the said languages. So apart from this, a center of excellence for studies in the classical languages set up, and the University Grants Commission வந்துட்டு it is requested to create a certain number of professional chairs in the
சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் தி லாங்குவேஜஸ் தட் கெட் தி கிளாசிக்கல் டேக். ஸோ இப்போ இந்தியாவில் என்னென்ன லாங்குவேஜஸ்க்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். இப்போ வரைக்கும் 6 லாங்குவேஜஸ்க்கு இந்த ஒரு ஸ்டேட்டஸை அக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் டு பி அக்கார்டட் த ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 2004 வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2008 வந்துட்டு தெலுங்கு அண்ட் கன்னடாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வாஸ் ஃபாலோட் பை மலையாளம் in 2013 அண்ட் ஒடியாவுக்கு தான் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் ஹேஸ் ரிசீவ் த ஸ்டேட்டஸ் in 2014. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் பாப்புலேஷன் டே 2024 டாப் 10 மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் நம்ம வந்துட்டு இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேவை பற்றி பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 11 அன்னைக்கு வந்துட்டு அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ இந்த ஒரு அப்சர்வேஷன் எதுக்காக அப்படின்னா இட் ஹைலைட்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்ரஸிங் பாப்புலேஷன் ரிலேட்டட் கன்சர்ன்ஸ் சச் as reproductive health, family planning, gender equality and sustainable development. It provides a platform for government, organizations and individuals to engage in discussions and take actions. ஸோ இந்த வருஷம் வேர்ல்ட் பாப்புலேஷன் டே உடைய தீம் என்ன அப்படின்னா லீவ் நோ ஒன் பிஹைண்ட், கவுண்ட் எவ்ரி ஒன். ஸோ இந்த வேர்ல்ட் பாப்புலேஷன் டே வந்து உருவான அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1989 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு வித் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஓவர் 90 countries. ஸோ இந்த ஐடியா வந்துட்டு யாரால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது அப்படின்னா ஸோ இட் வாஸ் பை டாக்டர் KC ஜக்காரியா. ஸோ இவர் வந்துட்டு ஒரு சீனியர் டெமோகிராஃபர் அட் தி வேர்ல்ட் பேங்க். ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் வந்துட்டு ஜூலை 11, 1987 அப்போ தான் வந்துட்டு 5 பில்லியனை ரீச் பண்ணுச்சு. அண்ட் இந்த ஒரு மைல் ஸ்டோனை வந்துட்டு ரீச் பண்ண அந்த ஒரு டேவை தான் வந்து வேர்ல்ட் பாப்புலேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் KC ஜக்காரியா வந்து அவர் தான் இந்த ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ரம் தென் இட் ஹேஸ் பீன் செலிப்ரேட்டட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு இது ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ Zoological Survey of India scientists discover new species of dogfish, shark, Squalus hima from India. ஸோ இந்த ஒரு இமேஜில் நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு Squalus hima. ஸோ இதை எங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் டிஸ்கவர்ட் ஆன் தி சவுத் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ திஸ் இஸ் அ நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் டாக்ஃபிஷ் ஷார்க். ஸோ இதை எதுக்காக ஃபிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா டு கெட் their liver oil which contains high levels of squalene or squalene when it is processed for products. It is in high demand in the pharmaceutical industry because இதுலேருந்து நம்ம ஹை எண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் ஆன்டி கேன்சரஸ் ப்ராடக்ட்டை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த நியூலி டிஸ்கவர்டு ஸ்குவாலஸ் ஹிமா பார்த்தோம் அப்படின்னா அதர் ஸ்பீஷீஸோட இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் தி டோட்டல் வெர்டிப்ரே, டீத் கவுண்ட்டு, ட்ரங்க்கு, ஹெட் வெயிட்டு, ஹெட் ஹைட்ஸு, ஃபின் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் ஃபின் கலரில் இது வந்துட்டு மற்ற டாக்ஃபிஷோட இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.